கைஸ், இது வந்து பூவராக சுவாமி திருக்கோவில். ஸோ சென்னையிலேருந்து அரௌண்டு வந்து ஒரு 255 கிலோமீட்ரு. ஸோ நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ பார்க்கிங்லாம் இருக்குது. கருட கம்பம், ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். போயிட்டு நான் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வராகம், அதாவது வந்து லக்ஷ்மி அம்மா வந்து பூமியிலேருந்து தோண்டி எடுத்தாங்களே பன்றி முகம். ஸோ அவரோட பெருமாளோட அவதாரம் தான் இந்த கோவில். ஸோ இது கருட கம்பம். விளக்கேற்றவங்க விளக்கேற்றலாம். ஸோ இதுதான் வந்து சன்னதி. ஸோ இதுதான் வந்து பூவராக சுவாமி சன்னதி. ஸோ இது வந்து கோயிலோட வரலாறு போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து இங்கே தான் சாமி இருக்காங்க. இது கோயிலை சுற்றி வர பிரகாரம். கைஸ், இது வந்து வெளியே சுற்றி வர பிரகாரம். இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான கோயில். இது சுயம்பா உருவான கோயில்னு சொல்கிறாங்க, அந்த வராக சுவாமி. ரொம்ப அமைதியான கோயில், நல்லா இருக்கு, அழகா. ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில். எங்கே பார்த்தாலும் கருங்கல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து கோபுரம். ஜம்புகேஸ்வரர். ஜம்புகேஸ்வரர் தாயார், இது தாயாரோட சன்னதி. இது
ஸோ இது வழியே சிலையா வர வழி இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அதாவது இவங்களை சுற்றி வர மாதிரி. ஸோ எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். ஸோ இதை நீங்கள் படிக்கட்டு மேலே ஏறி வந்தீங்கன்னா ஆமாம் 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 ஆமாம். ஸோ நம்ம மேலே படிக்கட்டில் ஏறி போன சாமி இங்கே தான்.